கனவா மீன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. அடுத்தது பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கனவா மீனை அதில் போட்டுடலாம். போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அதை வேக வைக்கலாம். நல்லா ஒரு பாதி வேக்காடு வர வரைக்கும் நல்லா வேக விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. நாம் இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், நமக்கு நல்லா டேஸ்டியாக நல்லா திக்காக ஒரு கிரேவி நமக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.